Example 6.12, prove that tan square a minus tan square b is equal to sin square a minus sin square b divided by cos square a into cos square b. So to prove the identities prove பண்ணனும். First நான் இதில் left hand side எடுத்துக்கிறேன். Left hand sideல tan square a minus tan square b இருக்கு. But right hand sideல பாருங்க sin and cos தான் இருக்கு. So sin function and cos functionக்கு நான் tan function எப்படி convert பண்ணலாம்? Tan functionோட formula நமக்கு தெரியும். அது என்ன formula? Tan functionோட formula tan theta is equal to sin theta by cos theta. இது tan theta ஓட formula. So இந்த formula apply பண்ணா எனக்கு left hand sideல sin by cos வந்துருமா? So tan square a means sin square a by cos square a எழுதிக்கலாமா? tan theta na sin theta by cos theta. So tan a na sin a by cos a. Tan a square அப்படினா sin square a by cos square a minus theta placeல இங்க b இருக்கு. So sin square b by cos square b. So next stepல நான் LCM எடுத்துக்கிறேன். LCM என்ன எடுக்கலாம்? அங்க cos square a இருக்கு, இங்க cos square b இருக்கு. So cos square a into cos square b. ரெண்டையும் சேர்த்து எடுத்தா தான் காமன் மல்டிபிள் LCM. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இங்கே டினாமினேட்டரில் cos square a இருக்குது. ஸோ cos square b ஆல் மல்டிபிள் பண்ணணும். sin square a into cos square b minus sin square b into cos square a. இங்கே டினாமினேட்டரில் cos square b இருக்கா? ஸோ cos square a ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டினாமினேட்டரில் நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய டினாமினேட்டர் நமக்கு டினாமினேட்டரில் வந்துச்சு. cos square a into cos square b. ஸோ நான் அந்த டினாமினேட்டரை இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். எனக்கு என்ன ஆன்சர் வரணுமோ அது வந்துருச்சு. ஸோ என் நியூமரேட்டரில் சைன் மட்டும்தான் இருக்குது, பட் இங்கே காசும் இருக்குது சைனும் இருக்குது. ஸோ இந்த காசை நான் சைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டுமா? கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபுல்லாக நியூமரேட்டர் ஃபுல்லாக சைன் டேர்ம் வந்துடும். பாருங்கள், காசை எப்படி நான் சைனாக கன்வெர்ட் பண்ணுறது? நமக்கு ஒரு ஐடென்டி தெரியும், பேசிக் ஐடென்டி. sin square theta ப்ளஸ் cos square theta இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலேருந்து நான் cos square thetaவோட வேல்யூ என்னன்னு பார்த்தேன்னா அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு sin ஸ்கொயராக எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ cos square theta இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம்? இந்த sin square theta ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி 1 இருக்குது, மைனஸ் sin square thetaன்னு வருமா? ஸோ cos square theta இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin square theta. ஸோ இங்கே cos square b இருக்குது, cos square a இருக்குது. ஸோ cos square b அப்படின்னா 1 மைனஸ் sin square b, cos square a அப்படின்னா 1 மைனஸ் sin square a. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். cos square b ஓட பிளேஸில் 1 மைனஸ் sin square b போடுறேன். cos square a பிளேஸில் 1 மைனஸ் sin square a அப்ளை பண்ண போகிறேன். எதனால் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்மில் நியூமரேட்டரில் சைன் மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டர் வந்துருச்சு. ஸோ நியூமரேட்டரில் இருக்க காசை நான் சைனாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ என்ன வரும் பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் ஏ அப்படி எழுதிக்கலாம், cos ஸ்கொயர் பியை 1 மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் sin ஸ்கொயர் பி அப்படி எழுதிக்கலாம், cos ஸ்கொயர் ஏயை 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏ இப்படி எழுதிக்கலாம், டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏ into cos square b, which is equal to, ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே sin square a மல்டிபிள் பண்ணுறோம். என்ன வரும்? sin square a மைனஸ் sin square a into sin square b. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் sin square b உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது, நம்ம sin square b மட்டும் உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் சேஞ்ச் ஆகிடும், ஆன்சர் வராது. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம சின்ன சின்ன சைனில் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். எப்போதுமே ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தான் ரொம்ப மார்க் போகிறதுக்கான பேசிக் ரீசனாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலே மேஜர் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin ஸ்கொயர் பி. ஸோ இந்த மைனஸ் sin ஸ்கொயர் பியை தான் நான் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். இந்த மைனஸே நான் உள்ளே மல்டிபிள் பண்ணணும்ல, மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் sin ஸ்கொயர் பி இன்ட்டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு
sin square b divided by cos square a into cos square b which is equal to இங்கே பாருங்கள் sin square a sin square b இங்கே நெகட்டிவில் இருக்குது sin square a sin square b ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேர்மை கேன்சல் பண்ணிக்கலாமா ரிமைனிங் டேர்ம் எழுதிக்கிறேன் பாருங்கள் sin square a minus sin square b by cos square a into cos square b. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ரூவ் பண்ணணும் sin square a minus sin square b by cos square a into cos square b. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. எக்ஸாம்பிள் 6.13 ப்ரூவ் தட் cos cube minus sin cos cube a minus sin cube a by cos a minus sin a minus of cos cube a plus sin cube a by cos a plus sin a which is equal to 2 sin a cos a. ஸோ 6.13ல இந்த ஐடென்டி தான் ப்ரூவ் பண்ணணும். நான் as usual லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த a cube மைனஸ் b cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே கொஞ்சம் பெரிய டேர்மாக இருக்கிறதுனால நான் தனித்தனியாக இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கட்டுமா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டேர்மோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். cos cube a minus sin cube a by cos a minus sin a is equal to. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், a cube minus b cube ஃபார்முலா. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ அதே மாதிரி a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. ஸோ இதான் a cube minus b cubeக்கும் a cube plus b cubeக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு. a cube minus b cube இருக்கும்போது இங்கே மைனஸ் வரும், ஸோ இங்கே ப்ளஸ் வரும். a cube plus b cubeனா இங்கே ப்ளஸ் வரும், ஸோ உள்ள மைனஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணுறேன். இது பாருங்கள், இது a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ a பிளேஸில் cos a இருக்குது, b பிளேஸில் sin a இருக்குது. ஸோ a minus b, so cos a minus sin a into cos square a plus cos a sin a plus sin square a. ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், டிவைடட் பை cos a minus sin a. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணது ஒன் டைம் பாருங்கள். a cube minus b cubeனா a minus b, a பிளேஸில் இருக்கிறது cos a மைனஸ் sin b பிளேஸில் இருக்கிறது sin a, cos a மைனஸ் sin a வா, a ஸ்கொயர் cos ஸ்கொயர் a ப்ளஸ் ab cos a இன்ட்டு sin a ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் a. ஸோ இந்த ஃபார்முலா ஃபார்மெட்டில் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், cos a மைனஸ் sin a, இங்கேயும் cos a மைனஸ் sin a. நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? which is equal to cos square a plus cos a sin a plus sin square a அப்படின்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், cos square a plus sin square a இதோட வேல்யூ என்ன? cos square a plus sin square a வேல்யூ 1. ஒரு பேசிக் ஐடென்டி தானே, cos square theta plus sin square theta is equal to 1. ஸோ cos square a plus sin square a is equal to 1. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 1 ப்ளஸ் cos a இன்ட்டு sin a. ஸோ தேர்ஃபோர் நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும்தான் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். செகண்ட் டேர்முக்கு கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு இஸ் ஈக்குவல் டு 2 sin a cos a வரும். ஸோ இப்போ நான் செகண்ட் டேர்முக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் டேர்முக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் a cube ப்ளஸ் b cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா அகெயின் எழுதுகிறேன். a cube ப்ளஸ் b cube ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ் இங்கே வரும். ஸோ இந்த ஃபார்முலாவோட ஃபார்மேட்டில் நான் நியூமரேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். a பிளேஸில் இருக்கிறது cos a, b பிளேஸில் இருக்கிறது sin a. ஸோ cos a ப்ளஸ்
sin A into A square means cos square A minus AB na another cos A into sin A plus B square na sin square A divided by denominator இருக்கதை அப்படி எழுதிக்கிறேன் cos A plus sin A. Next cos A plus sin A, cos A plus sin A cancel பண்ணிக்கலாம். Remaining இருக்கிற term எழுதுனா which is equal to cos square A minus cos A sin A plus sin square A. So here also cos square A plus sin square A. So cos square A plus sin square A is a basic identity which is equal to 1. So cos square A plus sin square A value 1. So 1 நான் substitute பண்ணிக்கலாமா which is equal to இதுக்கு பதிலாக நான் 1 substitute பண்ணிக்கிறேன் 1 minus cos A sin A. ஸோ இந்த ரெண்டு டேமோட வேல்யூமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய வேல்யூ 2 sin A cos A வருதான்னு பார்க்கலாமா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. ஸோ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த டேமை ரைட் ஹேண்ட் சைடில் 2 sin A cos A நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கும் நான் தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கும் தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டே அப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் 1 plus cos A sin A. 1 plus cos A sin A minus second one answer 1 minus cos A into sin A. Next நான் என்ன பண்ணுறேன் which is equal to 1 plus cos A sin A. இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும்போது -1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. ஸோ இப்போ பாருங்கள் +1 அண்ட் -1 கேன்சல் பண்ணிக்கலாம். காஸ் ஏ சைன் ஏ 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் 2 times ஆஃப் காஸ் ஏ சைன் ஏ. ஸோ நாம் இதில் என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறத பாருங்கள். நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது 2 times ஆஃப் சைன் ஏ காஸ் ஏ, cos A sin 2 times of cos A sin A 2 times of sin A cos A same தான். So hence proved. Example 6.15 பாருங்க. Show that example 6.14 next வீடியோவில் பார்க்கலாம். Show that 1 plus tan square A by 1 plus cot square A is equal to 1 minus tan A by 1 minus cot A the whole square. ஸோ இந்த ஐடென்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். போத் ஆர் சேமாக இருந்ததுன்னா இந்த இன்இக்வாலிட்டி சேம், சாரி இந்த ஐடென்டி சேம் அப்படின்னு சொல்லி நாம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ 1 plus tan square A by 1 plus cot square A. We know that tan and cot are reciprocal. Tan is a reciprocal of cot, cot is a reciprocal of tan. Because tan and cot are inverse function. Tan ஓட inverse தான் cot, cot ஓட inverse தான் tan. So நான் எப்படி எழுதிக்கலாம், tan theta tan theta is equal to 1 by cot. So cot theta is equal to 1 by tan. So நமக்கு தெரியும் tan cot inverse function. ஸோ tan theta 1 by cot எழுதிக்கலாம், காட்டை 1 by tan எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இல்லை டினாமினேட்டரில் இருக்க காட் ஃபங்க்ஷனை நான் tan ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 plus tan square A by 1 plus 1 by tan square A எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 plus tan square A by denominatorல tan square A நான் LCM எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆகிடும், tan square A plus 1 இது எப்படி டினாமினேட்டரில் வருமா LCM எடுத்ததுக்கப்புறம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 plus tan square A இன்ட்டு நமக்கு எப்போதுமே ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் வேல்யூ ஃப்ராக்ஷனாக தனியாக இருந்தது அப்படின்னா நான் அதை நியூமரேட்டர் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ tan square A by 1 plus tan square A வரும்.
ஸோ இந்த 1 + tan square a 1 + tan square a கேன்சல் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே tan square a +1 தான் இருக்குது. tan square a +1ம் 1 + tan square a சேம் தான். ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் இதோட ஆன்சர் என்ன, which is equal to tan square a. LHSோட ஆன்சர் tan square a வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்முக்கு ஆன்சர் tan square a வருது. சேம் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் tan square a வந்ததுன்னா both are same. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 1 - tan a by 1 - cot a the whole square. So again 1 - tan a by எப்போதுமே இந்த is equal to நேரம் இருக்குன்னா 1 - cot a நான் 1/tan a எழுதிக்கிறேன் the whole square. இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு உள்ளதான் இந்த மாடிஃபைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு which is equal to நியூமரேட்டரில் 1 - tan a அப்படி தான் இருக்கும். டினாமினேட்டரில் நான் எல்சிஎம் tan a எடுக்கிறேன். tan a எல்சிஎம் எடுத்துக்கிறேன்னா tan a நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு இங்கே என்ன வரும், tan a -1ன்னு வரும் the whole square. ஸோ அதே மாதிரி ஸ்கொயருக்குள்ளே என்ன பண்ணுறேன், 1 - tan a இன்ட்டு இது இந்த ஃப்ராக்ஷன் நியூமரேட்டருக்கு வரும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ tan a by tan a -1 the whole square அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள இதில் நமக்கு என்ன இருந்துச்சு, 1 + tan square a tan square a +1. ஸோ இந்த ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிக்க முடியும். ஏன்னா 1 + tan square aவும் tan square a +1ம் ஒன்று சேம் தான். பட் நெகட்டிவில் அப்படி சேமாக இருக்காது. 1 - tan a வேறு, tan a -1 வேறு. இப்போ நார்மலாகவே ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ரெண்டு நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 2 + 3 3 + 2 ரெண்டும் சேம் தானே. 2 + 3நாலும் 5 தான் வரும், 3 + 2நாலும் 5 தான் வரும். போத் ஆர் சேம் இன் அடிஷன். பிகாஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் சப்ட்ராக்ஷன் பாருங்கள், 3 - 2 வேல்யூ என்ன, 3 - 2 வேல்யூ 1. பட் 2 - 3யோட வேல்யூ 1 இல்லை, -1. ஸோ அந்த ரெண்டும் டிஃபர் ஆகுதா. ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ நான் இந்த ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது 1 - tan a வரணும்னா ஒரு மைனஸ்னால் வெளியில் எடுக்கணும். பாருங்கள், which is equal to இதிலேருந்து நான் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா -tan a -1ன்னு நான் எழுதிக்கலாம். இதை 1 - tan a tan a -1ன்னு நான் எழுதணும்னா மைனஸை வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு tan a by tan a -1 the whole square அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ tan a -1 tan a -1 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், எனக்கு -tan a the whole square. மைனஸ் டேமை ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பாசிட்டிவ் ஆயிரும். tan a the whole square எப்படி எழுதிக்கலாம், tan square aன்னு எழுதிக்கலாமா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ tan square a, left hand side value also tan square a. Hence given question லையும் left hand side is equal to right hand side. ஸோ இதில் left hand side is equal to right hand side ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சம்மில் மட்டும் நான் என்ன, எப்போதுமே left hand side வச்சுட்டு right hand side கொண்டு வருவோம். பட் இந்த சம்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ போத் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ tan square a, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ tan square a both are சேம் இருக்கிறதுனால given கொஷினில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.